இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத புனித அந்தோனியாரின் நாள். இன்றைய நாளில் இரண்டாம் நாளாக நாம் ஆன்மீக கொடியை ஏற்றி புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட அனைத்து இறை ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறவும், தொடர்ந்து இறை ஆசீர்களை பெறவும் நான் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்துள்ளோம். இன்றைய நற்செய்தியில் சீசருக்கு வரி செலுத்த வேண்டுமா, கடவுளுக்கு வரி செலுத்த வேண்டுமா? பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க வந்திருக்கிறார்கள். இயேசுவில் நிறைந்திருந்த நன்மைத்தனம் தீமை செய்வோருக்கு உறுத்தலாக இருக்கிறது. நன்மைத்தனத்தை ஒழிப்பதில் எதிரிலாயாக இருக்கின்றவர்கள் எதிரிக்கு எதிரி நண்பர்களாக பரிசேயர் ஏரோதியர்கள் என்ற கூட்டணி உருவானதை இன்றைய நற்செய்தி நம் கண்முன் வைக்கிறது. ஏன் இந்த இரு குழுவினர்கள், பரிசேயர் மற்றும் ஏரோதியர்கள், இயேசுவை ஏன் பேச்சில் சிக்க வைக்க விரும்புகிறார்கள்? ஏன் இயேசு மேல் எவ்வாறு கோபம் கொள்ளுகிறார்கள்? ஒரே ஒரு பதில்தான், மாற்றம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது போதனையில் மாற்றத்தை சொல்கிறார், மாற்றத்தை போதித்தார், மாற்றத்தையே தனது வாழ்வில் வாழ்ந்தார். ஆகவேதான் மாற்றத்தை பிடிக்காத பலருக்கு இந்த இரு குழுவினர்கள், பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவை கோபமாக பார்த்தார்கள். அவரை எப்படியாவது சிக்க வைத்து பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு சிறுவன் கடலோரமாக நடந்து சென்றிருந்தான். கடலோரமாக நடந்து சென்றிருக்கும்போது நட்சத்திர மீன்கள் கடல் தரையில் சாகும் தருவாயில் இருந்திருந்தது. இதை பார்த்த இந்த சிறுவன் அந்த மீன்களுக்கு சென்று தனது கையில் ஒவ்வொரு மீன்களாக எடுத்து கடையில் வீசினார். இதை பார்த்த ஒரு பெரியவர், இவன் என்னதான் செய்து கொண்டிருந்தான் என்று பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு மீன்களாக எடுத்து ஸ்டார்ஃபிஷ் அதை கடல் மீது வீசிக்கொண்டிருந்தான். அதோடு அந்த பெரியவர், தம்பி என்ன செய்கிறப்பா, இது முட்டாள்தனம் தானே, நீ எப்படி ஒவ்வொரு மீனை எடுத்து வீசுவ? நீ இது செய்வதால் உனக்கு என்ன மாற்றம் கிடைக்கும் என்று கேட்டார். தொடர்ந்து அந்த சிறுவன் தலை குனிந்து தனது வலது கையில் இன்னொரு மீனை எடுத்து கடல் மீது வீசினார். வீசின பிறகு இவ்வாறு சொல்கிறான், இதோ இந்த ஒரு மீனுக்கு மாற்றம் வந்துவிட்டது, அது போதும். இதோ இந்த ஒரு மீனுக்கு மாற்றம் வருகிறது, அது போதும். ரஷ்யன் எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் இவ்வாறு கூறுவார், everyone thinks of changing the world, but no one thinks of changing himself. நாம் எல்லா பேரும் உலகத்தை மாற்றதாம் யோசிக்கிறோம், நாம் நம்மையே மாற்ற மறந்து கொள்கிறோம். ஆகவேதான் இயேசுவின் போதனையானது நாம் உலகத்தை மாற்றுவது அல்ல, நாம் நம்மையே மாற்றுவதுதான் மாற்றத்தின் சிறந்த மாற்றம். அதை தான் போதித்தார், அதை தான் வாழ்ந்து காத்தார். ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ்ந்தவர் நம் புனிதர் கோடி அற்புத புனித அந்தோனியார். சீசருக்கு வரி செலுத்தணுமா, கடவுளுக்கு வரி செலுத்தணுமா? நாட்டுக்கு காசு கொடுக்கணுமா, கோயிலுக்கு காசு கொடுக்கணுமா? எங்கே கொடுப்பீங்க நீங்கள்? பாக்கெட்டில் தான் போடுங்க. யாருக்கு காசு கொடுப்பீங்க? ஃபைன் கட்டால் காசு கொடுப்போம், இல்லாட்டினா கோயிலுக்கு தான் கொடுப்போமா? சீசருக்கு வழி செலுத்தணுமா
அல்ல கடவுளுக்கு வரி செலுத்தணுமா? அதோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாணயத்தை எடுத்து வா, அந்த நாணயத்தை பிடித்து பார்த்து யாருடைய உருவம் மற்றும் எழுத்தும் இருக்கிறது என்று கேட்டபோது சீசருடைய உருவம் எழுத்தும் இருக்கிறது. சரி, ரைட். சீசருடையவை சீசருக்கு கொடு, கடவுளுடையவை கடவுளுக்கு கொடு. சரி, சீசருடையவை இந்த டெனாரி, அதை கொடுத்துரும். கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும்? கடவுளுக்குரியவை எது என்று கேள்வி எழுப்புகிறது. சீசருடைய அந்த டெனாரியம் உருவம் எழுத்தும் இருக்கிறது. நாம் யாருடைய உருவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் கேள்வி. நாம் கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலேயே நாம் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். நமது சிந்தனை, சொல், செயல், நமது நம்பிக்கை, நமது விசுவாசம், நமது அன்பு, நமது மன்னிப்பு எல்லாமே யாரை கொடுக்க வேண்டும்? கடவுள். கடவுள் சாயலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் மேல் நாம் காட்ட வேண்டும். இதுதான் மாற்றம். தமிழ் இலக்கியத்தில் இவ்வாறு கூறுவார்கள்: எவ்வளவு ஆண்டுகள் வாழ்கிறோம் என்று முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் 33 ஆண்டுதான் வாழ்ந்தார். எல்லா மக்களுடைய இதயத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வாறாக? தெய்வமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மாற்றத்தை உருவாக்கினவர், மாற்றத்தை வாழ்ந்து காட்டார். நம் புனிதர் வெறும் 36 இளம் வயதில் தனது ஆன்மாவை இறைவனிடம் அர்ப்பணித்தவர். 15 வயதிலேயே தான் வாழ்ந்து கொண்டிருந்த சபையை விட்டு இன்னும் ஒரு சபையை தேர்ந்தெடுத்தார். மாற்றம். தனது பிடித்த ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபையில் 10 ஆண்டுகள் வாழ்ந்து 15 முதல் 25 வயது வரை 10 ஆண்டுகள் அதே சபையில் வாழ்ந்து அதே சபையில் குருப்பட்டத்தை பெற்று சந்தோஷமாயில்லை. நன்றாக படித்தார். இறையியலிலும் விவிலியத்திலும் நன்றாக படித்தார், நன்றாக வாசிப்பார், நன்றாக போதிப்பார். ஆனாலும் மனசளவில் நிம்மதி இல்லை. தனது 25 ஆண்டில் மாற்றத்தை தேடினார். புனித அகுஸ்தினா சபையிலிருந்து பிரான்சிஸ்கான் சபைக்கு மாறினார். மாறின பிறகுதான் அந்தோனி என்ற பெயரை சூட்டி கொண்டார். இப்போது பதுவா அந்தோனியார் என்றால் எல்லா பேருக்கும் தெரியும். ஒருவேளை புனித அந்தோனியார் அதே சபையிலே இருந்து மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்து கலந்து வாழ்ந்த அதே சபையில் இருந்தால் நாம் அவரை இன்று புனிதராக கூட பேச மாட்டோம். எங்கே இருப்பான்னு கூட நமக்கு தெரியாது. மாற்றத்தை தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டார் தனது இள வயதில். அதனாலேயே தைரியமான வேலைகளை செய்தார். மாற்றத்தை உருவாக்கின ஒரு புனிதராக நாம் இன்று அவரின் பரிந்துரையை நாடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் வெறும் 36 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஏகப்பட்ட புதுமைகளை செய்தார். நமது திருப்பலிக்கு முன் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு புனித அந்தோனியாருடைய மிரக்கிள்ஸ் நாம் வாசிக்க கேட்டோம். ஏகப்பட்ட அவருடைய அதிசயங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். அதில் புனித அந்தோனியார் இந்த மாற்றத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவரில் இருக்கும் சில கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் அவர் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. நாமும் நமது தினசரி வாழ்வில் மாற்றத்தை செய்கிறோம். நேற்று போட்ட மேக்கப்பை இன்றைக்கி போடுறீங்களா? போனோன்னே கழுவிடும், இல்லாட்டினா அடுத்த நாள் கழுவிடும். ஒரு சில பேர் எத்தனை வருடம் போடுவீங்க? 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், பிறகு இன்னொன்று
வாட்ச் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 2-3 வருஷம். மாற்றத்தை பிடிக்கிறதா? பிடிக்குமா மாற்றம்? பிடித்தாலும் பிடிக்காட்டினாலும் நாம் நமது வெளிவேட பொருள்களை மாற்றிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதைகளை மாற்றினாதான் நமக்கு சந்தோஷம் வரும். அந்த வெளிவேட பொருள்களை மாற்றாமல் ஒரு மனிதனும் வாழ்ந்தது இல்லை. ஆனால் நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது வெளிவேட மாற்றம் இல்லை, புனித அந்தோனியாரின் உள்ளார்ந்த மாற்றம். இறைவனின் அருளை நம்பி இறைவன் மேல் விசுவாசம் வைத்து தன்னையே இளம் வயதில் அர்ப்பணித்து மாற்றத்தை தேடி சென்று கொண்டிருந்தார். அதனாலேயே தனது குறுமடத்தில் இருந்த சகோதரர்கள் வெளியே செல்லும்போதே அவரும் வெளியே செல்லும்போதே அவர்கள் மடப்பக்கத்தில் இருக்கும் பிரான்சிஸ்கன் சபையில் இருக்கும் அருள் சகோதரர்கள் மொரோக்கோவுக்கு சென்று நற்செய்தி போதிக்கும் போது கொலை செய்யப்பட்டார்கள். அந்த 5 பேரை பார்த்து நானும் அவர்களைப் போல நற்செய்தியை போதிக்க வேண்டும், நானும் அவர்களைப் போல தைரியமான கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்ற தைரியத்தை உருவாக்கினார். அதையே ஏற்றுக்கொண்டார். அதனாலேயே வாழ்ந்தார். தனது இளம் வயதிலே இறைவனிடம் அர்ப்பணித்தார். புனித அந்தோனியாரை பார்த்தா நீங்கள் என்ன தெரியும்? புனித அந்தோனியாரை பார்த்தா என்ன தெரியல? கையில் என்ன பிடிச்சிருப்பாங்க? கையில் என்ன பிடிச்சிருப்பாங்க? ஒரு கையில் ஒன்று பிடிச்சிப்பாங்க, இன்னொரு கையில் இன்னொன்று தூக்கி வைப்பாங்க. ஒரு கையில் லில்லி மலர் பிடிச்சிருப்பாங்க. லில்லி மலரானது புனிதமானது, உண்மையானது, வெளிச்சமானது, வெடிவேறவே அல்ல. புனிதமான வாழ்வை வாழ்வதற்காகவே புனித அந்தோனியார் லில்லி மலரை தேர்ந்தெடுத்தார். தனது 8வது வயதில் திருமுழுக்கு பெற்றபோது மாசற்ற அன்னை மரியா திருக்கோவிலுக்கு புனித அந்தோனியாரும் அவருடைய தாயும் சென்றிருந்தார்கள். அப்போது அவருடைய பெயர் ஃபெர்தினாந்தோ. அப்போது புனித அந்தோனியாருடைய அம்மா அவரை பிடித்து மாதாவுடைய காலடியில் வைத்து, அன்னை மரியாவை, மாசற்ற தாயே, உன்னை போலவே எனது மகனும் மாசற்றவனாக புனிதவனாக வாழ அவனை அருளைத்தாரும் என்று ஜெபித்தார். அதனாலேயே புனித அந்தோனியார் மாசற்றவராக திகழ்ந்தார். 2வது, வலது கையில் யாரை தூக்கி வச்சிருக்காங்க? இயேசு பாலனை. நாம் நமது நவநாள் நாட்களில் திருப்பலி முடிந்தவுடன் என்ன இருக்கும்? சுத்துப்பிராத்தம் இருக்கும்போது எல்லா பேரும் எதை தூக்க பிடிக்கும்? மாதா இல்லாட்டினா புனித அந்தோனியாருடைய சுரூபத்தை தூக்கி சொல்லும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று நம்பிக்கை. அது நமது தோள் மேல்தான் பிரிந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் புனித அந்தோனியா தனது வலது கையில் இயேசு பாலனை தூக்கி வைப்பது ஒரு மகா பெரும் அதிசயம். இயேசு ஆண்டவர் தனது வலது கையில் வருவதற்காக எவ்வாறு பாடுபட்டார், எவ்வாறு அர்ப்பணித்தார், எவ்வாறு தன்னையே துளந்த வரைக்கும் அர்ப்பணித்தார் என்பதுதான் பொருள். நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்த நமது விண்ணப்பங்கள் நிறைவேற்றும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். நிறைவேற்றாத போதே நமக்கு கோபம் வரும், கோயிலுக்கு வர்றதுக்கு பிடிக்காது, திரும்பி வரும், திரும்பி வரமாட்டோம், திரும்பி வருவோம், திரும்பி வரமாட்டோம். அப்படி தான் மனித வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனித அந்தோனியார் இயேசு ஆண்டவரை தனது வலது கையில் பிடிக்க தன்னையே அர்ப்பித்தார். ஒரு அர்ப்பண வாழ்வை வாழ்ந்தார். அதுதான் அவருடைய மாற்றம். 3வது, விவிலியத்தை தனது வலது கையில் வைத்தார். விவிலியத்தை வாசித்தார், விவிலியத்தால் வாழ்ந்தார், விவிலியத்தை போதித்தார். அது முக்கியம். 1வது, நாம் வாசிக்க வேண்டும். 2வது, வாசித்ததை நாம் வாழ வேண்டும். பிறகுதான் நாம் போதிக்க முடியும். நாம் வாசிக்காததை, நாம் வாழ்ந்தாததை நாம் போதிக்க முடியாது. புனித அந்தோனியாருடைய போதனை எவ்வாறாக எல்லா பேருக்கும் பிடிக்கும்? வாசித்தார், அதை வாழ்ந்தார், அதையே போதித்தார். அதனாலேயே எல்லா பேருக்கும் பிடிக்கும். புனித அந்தோனியார் இறந்த பிறகு ஒரு 32 ஆண்டுகள் பிறகு புனித பொனவெந்தூர் அவருடைய கல்லறைக்கு சென்று கல்லறை பெட்டியை பிரித்து பார்க்கும்போது அவருடைய நாவு அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து அந்த புனித இவ்வாறு சொல்கிறார்,
இறைவனுடைய வார்த்தைகளை வாசித்த நாவே உமக்கு பேறு பெற்றவர்களே. தனது நாவால் இறைவனுடைய இறை வார்த்தையை வாசித்ததும் அல்லாமல் மற்றவர்களை வாசிக்கவும் தூண்டினார், மற்றவர்களை வாசிக்கவும் கற்பித்தார். அதனாலேயே நாம் அவரை கோடி அற்புத புனித அந்தோணியார் என்று நாம் கூறுகிறோம். கோடி அற்புதர், காணாமல் போன பொருள்களை தேடுபவர் என்று நாம் எவ்வாறாக கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றத்தை உருவாக்கினார், மாற்றத்தையே செய்தார். அந்த மாற்றத்தை செய்வதனாலேயே பரிசேயர்களும் ஏரோதியர்களும் அவருக்கு எதிரியாக வந்தார்கள். புனித அந்தோணியாரும் தனது வாழ்வில் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். தனது 15 வயதில், 25வது வயதில், 36வது வயதில் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அதனாலேயே சாதிக்கவராக திகழ்ந்தார், அதனாலேயே புனிதவராக திகழ்ந்தார். நாமும் நமது வாழ்வில் நம்மால் முடிந்த நமது உள்ளார்ந்த மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றம் இருந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இருந்தால் தான் நாம் நமது வாழ்வை தினந்தோறும் பயணிக்க நமக்கு ஆர்வம் இருக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய உன்னதமான பரிந்துரை நம்முடைய வாழ்விலும் என்றென்றும் வளம் பெருக்கட்டும். ஆமேன்.